பசங்க தூங்குறாங்க. என் கண்ணு பாருங்க எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. ஒரு காக்கா குருவியை கூட காணும். எல்லோரும் நல்லா உறங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு தான் எழுப்பலான் இருக்கு. இந்த சேரில் தான் அந்த பாப்பா உட்காந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். முன்னாடி செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சூப்பராக இருக்குல்ல. அப்போ ப்ரைடு இருந்தனால என்னால் எடுக்க முடியல. ஆனால் பயங்கரமாக கண் எரியுது எனக்கு. ஒரு காகக்குரிய காலம். ஆனால் எல்லோரும் என்னை சீக்கிரமாக வர சொல்லியிருந்தாங்க. நான் சீக்கிரமாக வந்து என்னங்க பண்ணுறது? ஃபேனை வேறு போட்டே விட்டு போயிட்டாங்களாட்ருக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடம். அது ஏதோ சாங்கீத்துக்கு பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு நினைட்டு இருந்த ரிசப்ஷன் ஏரியா. ஆனால் நம்ம அப்போ வந்து எடுக்கல, போயிட்டு. மடவு சூப்பராக இருக்கானா. இதுக்கு மேலே இந்த பக்கம் நின்று எடுக்க முடியாது, அதனால் இப்படியே எடுத்துட்டேன். நான் தூங்கலைங்க. மணி என்ன ஆகுது தெரியுங்களா? இருங்க கிடையாது கொடுக்குதா அவங்க பாருங்க. கரெக்டாக தெரியுது. மணி இன்னும் 1:30 ஆகல. ஆனால் நான் வந்துட்டேன். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சாட்சி. எனக்கு சளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணு ஆனால் பொண்ணு எழுந்திருக்கல. ஓகே, மணி 4:45. ப்ரைடல் அரையும் குறையுமாக மேக்கப் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன். ப்ரைடு என்கிட்ட வந்ததே ரொம்ப லேட்டு. ஆனால் சில ப்ரைடு வந்து கொஞ்சம் டிலே ஆகி வருவாங்க. இந்த ப்ரைடு வந்து ரொம்பவே டிலே ஆகி வந்துட்டாங்க. எடுக்கிறதுக்கு யோசிக்கிறேன். ஸோ ப்ரைடு வந்து எப்படி இருக்கணும்னா, நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணி, ஸோ நீங்கள் கிளம்பி இருந்தால் தான் நாங்கள் வந்து பண்ண முடியும். நாங்கள் வந்து 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எந்திரிச்சு கிளம்புனீங்கன்னா ஸோ எங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இனிமேட்டு நீங்கள் மேக்கப்புக்கு வந்து புக் பண்ண போகிறீங்கன்னா இப்போ 4 மணிக்கு மேக்கப் பண்ணால் நம்ம 4 மணிக்கு வந்தோம்னா 6 மணிக்கு ப்ரைடு வெளியே போகணுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 2 ஹவர்ஸில் ப்ரைடு நம்ம வந்தங்காட்டி கிளம்புறது வந்து சாத்தியமே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளை குறை சொல்கிறதுல என்னங்க நியாயம் இருக்குது? அப்புறம் மேக்கப் பர்ஃபெக்டாக வரணும். இந்த மண்டபத்துலேயும் போய் நான் எவ்வளோ நேரம் இருந்தது இல்லைங்க. எனக்கு ஒரு மாதிரியே தூக்கம் கெட்டதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. வந்தங்காட்டி முடிச்சுட்டு போயிட்டு நல்லா தூங்கணுங்க. தூங்கிட்டு போய் வெளியே என்னாச்சும் உட்காரல பூட்டிட்டு தலை வலிக்குதுங்க. காஃபி வாங்கிட்டு உட்காந்துட்டேன். மணி கரெக்டாக 5க்கு 5 நிமிஷம் இருக்குது. ஸ்டேஜு கொடுத்து காட்டுறவங்க காஃபி கலந்து குடிக்கணும், கலக்கி தான் குடிக்கணும். ஒரு காக்கா குருவியோட காணுங்க. காஃபி ஆனால்
சூப்பராக இருக்குது. எனக்கு காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணெல்லாம் பாருங்க பூதம் மாதிரி ஆயிடுச்சு. 2 நாள் தூங்கணும் இந்த தூக்கத்துக்கு. காஃபி சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படியே நடந்து பார்க்கல. இல்லைன்னா வந்து டீயை குடிச்சு கொஞ்ச நேரம் போய் தூங்கிடலாம். வரும்போது வரட்டும் எல்லாரும் நம்மளும் கேட்டேன். இதில் வேறு மண்டபத்துக்கு வேறு இடையிலத்துக்கு போக பார்த்தாங்க. நான் மண்டபத்துக்கு வரலன்ட்டேன். கோயிலுக்கு குழம்பி போயிட்டுங்க. சரியான தூக்கம். போய் அந்த பக்கம் முன்னாடி கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலான் இருக்கேன். எதில் நடந்து போகிறேன்னு பாருங்கள். பொண்ணுக்காக போட்டால் நம்மளே நடந்துக்க வேண்டியதான். விநாயகரா ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? சரியான கண்ணு எரிச்சலாக இருக்கு. என்ன பண்ணாங்க? செல்வ விநாயகர். அம்மா எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்பயே நடு ரோட்டுக்கு வந்துருப்புன்னு. இன்னும் வந்துட்டோம்ல. கண்ணெல்லாம் எரியுதுங்க. அதுங்க மணி 5:30 ஆயிடுச்சுங்க. நல்லா கட்டுது. அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்துட்டேன். ஆனால் இந்த மண்டபம் அழகாக இருக்குது. இந்த மண்டபத்துக்கு நான் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். சரிங்களா, சூப்பராக இருக்கு மண்டபம். நம்மளோட ப்ரைடுக்கு வந்து காலையில் முகூர்த்தம் லுக்குக்கு வந்து இதுதான் நம்ம போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தோம் தாலி கட்டும் போது. அதை இது பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிருந்தோம். அது எல்லாமே நான் வீடியோ எடுக்கலைங்க, ரொம்ப அவசரப்பட்டனால. இது மேக்கப்பை முடிச்சிட்டேன், கிளம்புறேன். அவங்களுக்கு மணி 8 மணி ஆச்சு. இப்போ தான் முடிஞ்சுங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால கிளம்புறேன். கடைக்கு வந்துட்டேங்க. ஆனால் உடம்பு வந்து ஒரு மாதிரி ஃபேஷியல் வந்துச்சுன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 2 hours 3 hours தூங்கணும். நான் தூங்கினா தான் எனக்கு அந்த ரெட்னஸ்லாம் போகும். இப்படி இருக்கிறது இங்கே பாருங்க. இந்த இடம் மட்டும் இந்த காற்று பட்ட இடமா ஸ்டீமிங் ஆகிட்டே இருக்கிறனாலேன்னு தெரில. ஃபேஷியல் அதிகமாக பண்ணுறேன் இல்லையா, தூக்கம் கெட்டுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே பண்ணிகிட்ருக்கல, அதனால் இந்த எரிச்சல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐப்ரோஸும் நமக்கு வந்து அதிகங்க, ஐப்ரோஸும் அதிகம். ஆனால் ஐப்ரோஸ் வரவங்க தான் ஏதோ ஃபங்க்ஷன்னா மேக்கப் கொடுக்குறாங்க, ஃபேஷியல் வராங்க, ஹேர் கட் இதெல்லாம். அதனால் அவங்களையும் நம்ம தடுக்க முடியாது. சரி.
அப்போ போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபீவர் வேறு அடிக்குது. சூப்பராக இன்றைக்கி டே வந்து டென்ஷனாகவே போயிடுச்சு காய்ஸ். சரிங்களா, இது தவிர வேறு எதுவுமே எனக்கு சொல்ல தெரியலை. சரி, நானும் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆயில் வடியுது ஸ்கின்ல. ஜாலியாக உட்காந்து